Hello friends, நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு டாஸ்க் ஷெட்யூல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்ச் பாக்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஐக்கான் காட்டும், அதை ஓப்பன் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆனோன்னா சிஸ்டம் டூல்ஸ் டாஸ்க் ஷெட்யூலர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா பண்ண போகிற டாஸ்க் வந்து இது எப்படி எந்த பேசிஸில் செட் பண்ணணுன்னு கேட்கும். ஐ மீன் இந்த வீக்லி மந்த்லி ஒன் டைம் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் பேசிஸில் அந்த டாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுனால ஒன் டைம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிற டாஸ்க் வந்து என்றைக்குன்னு கேட்கும், டேட் அண்ட் டைம் கேட்கும். ஸோ இன்றைக்கே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ 4:46 ஆகுது. நான் 4:50க்கு சும்மா ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரி வேணால் 4:49 கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன், டைம் ரொம்ப இருக்குது. ஸோ 4:49 அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தோன்னே ஸ்டார்ட் ப்ரோக்ராம் கேட்கும். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற டாஸ்க்குக்கு வந்துட்டு அது என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதோட பாத் நான் கொடுக்கணும் இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு திஸ் பிசி போங்க, அதில் லோக்கல் டெஸ்க் சி, விண்டோஸ், இங்கே வந்து சிஸ்டம் 32ன்னு இருக்கும், அது கொடுங்க. சிஸ்டம் 32 அது உள்ள தான் நம்ம சிஸ்டம்க்கு ஓரியன்டட் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இங்கே நீங்கள் cmd.exe கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஸோ நம்ம பாத் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ். அவ்வளோதான். இப்போ நான் பிளான் பண்ண டாஸ்க் செட் பண்ணிட்டேன். நான் 4:49க்கு அது பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டைம் 4:47 ஆகுது. நான் இப்போ என் லேப்டாப்லேருந்து கை எடுத்துட்டேன். ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி கமாண்ட் ப்ராம்ப்ட் 4:49க்கு கரெக்டாக ஓப்பன் ஆகுதான்னு. இது வெறும் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கூட லேட் நைட்டில் டைம் ரொம்ப ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களே ஒரு அசியூம் பண்ணி ஒரு டைம் அசியூம் பண்ணிட்டு அந்த டைமுக்கு ஷட் டவுன் ஆகிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு தானாக ஷட் டவுன் ஆகிடும். உங்களோட படமும் டவுன்லோட் ஆகிடும், நீங்கள் முழிச்சிருக்கவும் தேவையில்லை. இது ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் எது வேணால் பண்ணலாம் இந்த மாதிரி டாஸ்க் ஷெட்யூலில் இல்லை. ஐ மீன் இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணணும் ரெகுலராக, அந்த இது கூட நீங்கள் பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் அந்த பாத் கொடுக்குற இடத்துல நீங்கள் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதோட பாத் கொடுக்கணும். அதனால் இது டாஸ்க் ஷெட்யூலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைம் எவ்வளோ ஆகுது? இன்னும் 4:48 தான் ஆகுது. இப்போ 4:49க்கு கரெக்டாக ஓப்பன் ஆகணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வில் வெயிட் அண்ட் சி. டைம் பாருங்கள் 4:49 கரெக்டாக நான் செட் பண்ண டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் தானாக ஓப்பன் ஆயிடுச்சு 4:49க்கு.
இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட டாஸ்க் ஷெட்யூல் பண்ணணும். நான் இது எங்கள் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.